Hello friends, இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போற டிஷ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை. இப்போ ஒரு panல வெல்லம் பாகு ஊத்த போறேன். இந்த வெல்லம் பாகு எப்படி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 1/4 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா பாகா காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த பாகை இதுல ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கும்போது இது கம்பி பதம் இல்லாம ஓரளவுக்கு தண்ணியா இருந்தாலே போதும். இப்போ பாருங்க பாகு ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் அரிசி மாவை சேர்க்க போறேன். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு 1 கப் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருளியும் சேர்த்துக்கிறேன். ஓகே, மாவு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க. ஓரளவுக்கு நம்ம கையில பிடிக்கிற அளவுக்கு வந்தாலே போதும். ஓகே, லைட்டா மாவு ஆறிடுச்சு. இப்போ என் கையில நான் எண்ணெய் தடவிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல ஒரு உருண்டை எடுத்து நல்லா பிடிச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் கையில மாவு ஒட்டாது. ஓகே, இப்போ நம்ம அதை ஸ்டீம் பண்ண போறோம். நான் ஸ்டீமர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது மேல நல்லா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கொழுக்கட்டை மாவை ஒண்ணுனா வைக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 minutes நல்லா வேக விடுங்க. ஓகே, இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சூடான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க இப்போ சர்வ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன்.